பாகிஸ்தானில் அதிபர் ஷபாஸ் ஷெரீப் ஆட்சி முடிவுக்கு வந்து இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது, இராணுவ தளபதி அசீம் முனீர் போட்ட திட்டம் என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் ஷபாஸ் ஷெரீப் பிரதமராக உள்ளார். இவரது ஆட்சிதான் நடந்து வருகிறது. ஆனால் தற்போது பாகிஸ்தானில் அணு ஆயுதம் முதல் நாட்டின் நிதித்துறை வரை பல முக்கிய அதிகாரங்கள் அனைத்தையும் இராணுவ தளபதி அசீம் முனீருக்கு வழங்கும் 27வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அரசின் அனைத்து முக்கிய அதிகாரங்களும் இராணுவ தளபதி அசீம் முனீரிடமே இருக்கும் என கூறப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவி வகித்தாலும் ஆட்சியின் கட்டுப்பாடு பெரும்பாலும் அந்நாட்டு இராணுவத்திடமே இருக்கும். அசீம் முனீர் நினைத்தால் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு இராணுவ ஆட்சியை அமல்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. 1958 பாகிஸ்தானில் ஜனாதிபதி இஸ்கந்தர் அலி மிர்சாவை அப்போதைய இராணுவ தளபதி முகமது அய்யூப் கான் பதவி நீக்கம் செய்து இராணுவ ஆட்சியை அறிவித்தார். இதுதான் பாகிஸ்தானின் முதல் இராணுவ ஆட்சி. அவருக்கு பின் இராணுவ தளபதியாக வந்த முகமது ஜியா உல் ஹக் 1977 இராணுவ ஆட்சியை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து வந்த பர்வேஸ் முஷரப் 1999 ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைத்துவிட்டு நேரடி இராணுவ ஆட்சியை அறிவித்தார். இப்படி அடிக்கடி அங்கு இராணுவ ஆட்சி நடந்து வந்ததால் பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் பின்தங்க இதுவும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானின் இராணுவ தளபதியாக அசீம் முனீரும் பிரதமராக ஷபாஸ் ஷெரீப்பும் உள்ளனர். இராணுவ தளபதி அசீம் முனீரின் பதவிக்காலம் வரும் 28ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. தற்போது அவர் ஃபீல்டு மார்ஷல் என்ற அந்தஸ்தில் உள்ளார். இந்த வகை உயர் பிரிவுக்கு பதவி நீட்டிப்பு செய்ய பாகிஸ்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை. ஆனால் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள 27வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பில் கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என கூறப்படுகிறது. இந்த சட்ட திருத்தம் மூலம் இராணுவம் சட்டப்பூர்வமாக ஆட்சியாளராக மாறும். பாகிஸ்தானின் முப்படைகளின் அதிகாரமும் ஒரே நபரிடம் இருக்கும் வழியை இந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தி கொண்டுள்ளது. முப்படைகளின் தலைமை பொறுப்பில் அசீம் முனீர் நியமிக்கப்பட உள்ளார். தற்போது வரை முப்படைகளுக்கான அதிகாரம் அதிபர் மற்றும் அமைச்சரவை கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இனி அசீம் முனீர் தான் இதனை நிர்வகிப்பார் என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பாகிஸ்தான் நிதித்துறையும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் வழக்குகளில் விரும்பிய தீர்ப்புகளை பெறும் நிலை உருவாகும். அதே சமயம் இராணுவம், நிதித்துறை, அணு ஆயுத கட்டுப்பாடு, அமைச்சரவை அனைத்தும் 27வது சட்டத்திருத்தத்தின் கீழ் அசீம் முனீர் கையில் வர உள்ளது. இதனால் பாகிஸ்தானில் எப்போது வேண்டுமானாலும் இராணுவ ஆட்சி அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.